சசிகலா அவர்கள் தென் மாவட்டங்களில் அம்மா வழியில் மக்கள் பயணம் அப்படின்னு அந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. மீண்டும் ஒரு தாக்கத்தை உண்டாக்குமா இல்லை புஸ்வான மாதிரி? என்னுடைய கணிப்பு அந்த அம்மா ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் பெண்கள் தலைமை இன்னைக்கு இல்லை. தமிழ்நாட்டு பெண்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆணை காலில் உழுவு வைக்கிற பெண்களாக நம்ம பெண்கள் ரொம்ப ரசிப்பாங்க. அதை அந்த அம்மா பண்ணியிருக்கு. குடும்பம் இருக்கக்கூடாது. அந்த அம்மாளுக்கு புருஷன் இல்லை, குழந்தைங்க இல்லை, எதுவும் இல்லை, சொந்தங்கள் இல்லை, விதவை. இவ்வளவு அனுதாபம் இருக்குது. பழனிசாமி கிட்ட எல்லாருமே இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. ஜானகி மாதிரி 12 எலெக்ஷன்ல தோத்துட்டு 13 எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு போயிட்டாருங்க. அரசியல எலெக்ஷன் நிக்கிறது முக்கியம், மிக முக்கியம். அது கூட உன் கட்சியில் ஆயிக்கலைன்னா அப்புறம் என்னத்து கட்சி நடத்துற? சேவை செய்ய நினைச்சாக்க சேவை செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்குது, சேவை செய்யலாம். இப்போ சூர்யாவும் கார்த்திகையும் இருக்காங்க, சிவகுமார் பசங்க எவ்வளவு மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த குடும்பம் எலெக்ஷனுக்கு வரணும். சேவை செய்யணும்னு நினைச்சா நீங்க சேவை செய்யலாம். சோசியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு டாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு மூத்த அரசியல் விமர்சகர் திரு மருத்துவர் காந்தராஜ் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். சரி, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இதே நேரத்தில் சசிகலா அவர்கள் தென் மாவட்டங்களில் அம்மா வழியில் மக்கள் பயணம் அப்படின்னு அந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. இது ஒரு மீண்டும் ஒரு தாக்கத்தை உண்டாக்குமா இல்லை புஸ்வான மாதிரி? என்னுடைய கணிப்பு அந்த அம்மா ஒரு தாக்கத்தை உண்டாக்கும், நிச்சயமாக உண்டாக்கும். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் பெண்கள் தலைமை இன்னைக்கு இல்லை. நீங்கள் உடனே பிரேமலதா இல்லையான்னு ஆரம்பிப்பீங்க. பிரேமலதா எடுபடவே இல்லை. அவங்க என்னைக்கு வியாபார இது பிஸ்னஸாக மாற்றினாங்களோ அன்னைக்கே அவங்களுடைய செல்வாக்கு போயிடுச்சு. நீங்கள் தான் தூக்கி என்னென்னமோ பிடிச்சிங்க. விஜயகாந்த் மரணம் அண்ணா மரணத்துக்கு வந்ததை விட கூட்டம் அதிகம்லாம் போட்ட அளவுக்கு எல்லாம் பண்ணிங்க. இன்றைக்கி யார் அந்த அண்ணா சமாதிக்கு தினம் 10 பேர் பார்த்துட்டு போகிறேன். விஜயகாந்த் சமாதிக்கு எத்தனை பேர் போகிறாங்கன்னா அந்த ரூட்டில் தான் தினம் போகிறேன். போய் பாருங்களேன் யார் இருக்காரு. அதெல்லாம் வேற விட்டுருங்க. இப்போ பெண் தலைமைங்கிறது நம்மக்கிட்ட தமிழ்நாட்டில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியை தவிர வேறு யார் பெண்கள் தலைவராக இருக்கிறவங்க நமக்கு தெரியலை இந்தியாவிலேயே. அந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டு பெண்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்கள பொறுத்தவரையிலும் ஆணை காலில் உழுவு வைக்கிற பெண்களாக நம்ம பெண்கள் ரொம்ப ரசிப்பாங்க. அது இந்த தமிழ்நாட்டு பெண்கள் சைக்காலஜி. அதை அந்த அம்மா பண்ணியிருக்கு. நம்ம ஆண்கள் எப்படி காலில் விழுந்தாங்கங்கிறது வீடியோவெல்லாம் இருக்குது இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதுதான் நம்ம பெண்களுக்கு தேவை. படித்த பெண்ணாக இருந்தாலும் சரி. நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன், மாணவர்களோட தான் இருக்கிறேன். அந்த பெண்கள் பேசிக்கிறத பாரு, காலில் விழுந்தாங்க பாரு, ஆம்பளை எப்படி விழுந்தாங்க, அதுதான் அவங்களுக்கு மெயின். அவங்க என்ன அந்த பெண் தலைவி என்ன பண்ணா ஏது பண்ணாங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது. ஆம்பளை காலில் விழுந்தா நம்ம பிள்ளைங்க போட்டுருவாங்க. அது ஒரு பெரிய பாயிண்ட். அந்த ரெண்டாவது, குடும்பம் இருக்கக்கூடாது. குடும்பம் இருந்தால் சொந்த குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறாங்கிறது நம்ம ஊரில் அது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். பிள்ளைக்குட்டி இல்லைன்னாக்கா அவன் உத்தமேன்னு ஒரு இது கொடுப்பீங்க, ஒரு இது பண்ணுவோம், நமக்கு தூக்கி பிடிச்சிக்குவோம். அந்த அம்மாளுக்கு புருஷன் இல்லை, குழந்தைங்க இல்லை, எதுவும் இல்லை, சொந்தங்கள் இல்லை, விதவை. இவ்வளவு அனுதாபம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா பெண்களுடைய வாக்குகள் அவங்க அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகங்கிறது என்னுடைய கணக்கு. இல்லை, இப்போ அவங்க கட்சியை கைப்பற்றணும்னா மாவட்ட செயலாளர்கள் யாராச்சும் போய் பார்க்கணும், சிட்டிங் எம்எல்ஏக்களோ இந்த மாதிரி முக்கிய நிர்வாகிகள் போய் பார்க்கணும்ல சார்? இருக்கணும். ஆமாம், அதெல்லாம் வாஸ்தவம். நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்கிறது இதில் இருந்து புரியுது. ஜா அணி ஜெய அணின்னு பிரிஞ்சது உங்களுக்கு தெரியுமா? ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு பிரிஞ்சது. ஜானகி அணியோட போவதே கிடையாது. அத்தனை அமைச்சர்கள், அத்தனை மாவட்ட செயலாளர்கள், அத்தனை நிர்வாகிகள், அத்தனை பேர் அப்படியே போயிட்டாங்க. ஜெயலலிதா கூட திருநாவுக்கரசு, KKSSR ராமச்சந்திரன் மாதிரி விரலூட்டி எண்ணக்கூடிய ஒரு 10 பேர் தான் போனாங்க. எலெக்ஷன் நடக்குது, என்னாச்சு? கட்சி கோர்ட்டுக்கு போனாங்க. நிர்வாகிகள் அத்தனை பேர் அவங்ககிட்ட தான் இருக்காங்க. ஜானகி அணி தான் உண்மையான அதிமுக, எம்ஜிஆருடைய வாரிசு அப்படின்னாங்க. எலெக்ஷன் நடந்தது. ஜா அணியில் டெபாசிட் வாங்கி ஜெயிச்ச ஒரே ஆள் பாண்டியன், PH பாண்டியன். மற்ற எல்லாத்துக்கும் டெபாசிட் போச்சு. அதில் எங்கள் அண்ணன் ஒருத்தர், ராஜாராம் ஒருத்தர் டெபாசிட் போனது. ஜெயலலிதா அணி 30 பேர் ரெட்டையில் பிடிக்கிட்டு விட்டாங்க. சேவலை சின்னத்தில் நின்று ஜெயிச்சு காட்டுச்சு. மக்கள் ஆதரவு அந்த பக்கம் தான் போச்சு.
உங்க கணக்கு பிரகாரம் கட்சியினுடைய எல்லாமே அவங்க கிட்ட தான் இருந்தது, ஜானகி கிட்ட தான். ஜெயலலிதா ஒண்ணுமே இல்லை, நீங்க கொடுத்த உருவம். மக்கள் யாருக்கிட்ட இருந்தாங்க? அது மாதிரி பழனிசாமி கிட்ட எல்லாருமே இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. ஜானகி மாதிரி 12 எலெக்ஷன்ல தோத்துட்டு 13 எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு போயிட்டாருங்க. அரசியல எலெக்ஷன் நிக்கிறது முக்கியம், மிக முக்கியம். அது கூட உன் கட்சியில் லாய்க்கலைன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் கட்சி நடத்துற? அவ்வளவுதானே. அரசியல் எதுக்காக வருது? சேவை செய்யணும்னு நினைச்சாக்க சேவை செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்குது, சேவை செய்யலாம். நான் ஒரு ஏறத்தாழ ஒரு 7-8 அநாத ஆசிரமங்களுக்கு நாங்கள் போய் வேலை பார்க்குறோம். நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பணம் கொடுக்குறது, அரிசி வாங்கி கொடுக்குறது, சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க யாரும் எலெக்ஷன் நிற்கல. இப்போ சூர்யாவும் கார்த்திகையும் இருக்காங்க, சிவகுமார் பசங்க. எவ்வளோ மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அது எவ்வளோ பேத்துக்கு பணம் கொடுத்து படிக்க வச்சுருக்காங்க. அவங்கள தெய்வமாக நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க அந்த குடும்பம் எலெக்ஷனுக்கு வரல. சேவை செய்யணும்னு நினச்சா நீங்கள் சேவை செய்யலாம். சேவையை காசாக்கணும்னு நினச்சா எலெக்ஷன் நிற்கணும். அவ்வளோதான். சரி, இப்போ ஆனால் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் சசிகலா அவர்கள் சைலண்ட் மோட்லேயே இருந்து இந்த மாதிரி திடீர்னு வர்றாங்க. அப்போ அவ்வப்போது நான் தொண்டர்கள்ட்ட ஃபோனில் பேசுகிறேன், அவங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன், இது மாதிரியான செய்திகள் தான் வந்தது. இப்போ தான் முதல் முறையாக ஒரு நீண்ட பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்துருக்குறாங்க. பிரச்சார பயணங்களும் இப்போ தான் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுறது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட மறைமுகமாக எனக்கு போஸ்டிங்லாம் தேவையில்லை, என்னை மெம்பராக சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில் தான் பேசியிருக்காரு. ஆனால் எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியாக ஓபிஎஸ்ஸையும் சேர்க்க மாட்டோம், சசிகலாவையும் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வர்றாரு. என்னதான் சார் நடக்கும்? அவர் கட்சியை நீங்கள் அங்கீகாரம் பண்ணுறீங்க. என் கேள்வி அதுதான். அதிமுக காரர்கிட்ட நான் கேட்குற கேள்வி அதுதான். பழனிசாமி ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் கட்சியில் சேர்த்திக்க மாட்டேன்னு விட்டுட்டு போங்க. என்னத்துக்கு அவர்கிட்ட சேர்த்துருக்கு? இப்போ எம்ஜிஆர் வந்து கலைஞர் வெளியே அமிச்சார், முதலே சொன்னேன். கட்சி கொடி கிடையாதுன்னாரு. வேண்டாம், எனக்குன்னு ஒரு கொடியை ஆரம்பிச்சுக்கிறேன், புது கொடியை வச்சுக்கிறேன். உதயசூரியன் சின்னத்தை உபயோகப்படுத்தக்கூடாது, வேண்டாம், ரெட்டையில் ஆரம்பிச்சு அறுபட்டு அப்புறம் என்னாச்சு? நாம போய் அவங்க கிட்ட சேர்ற மாதிரி ஆச்சு. நீங்கள் அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா பழனிசாமி தனியாக நிற்க போகிறாரு. ஓ, யார் இருக்கா அவங்ககிட்ட? தேர்தலில் நீ ப்ரூவ் பண்ணிட்ட, அன்ஃபிட்டுங்கிறத தெள்ள தெளிவாக புரிய வச்சுட்டேன். தேர்தலில் கூட நிற்க முடியாத அளவுக்கு புறக்கணிக்கிறேன்ட்டு போனேன். புறக்கணிச்சிருந்தாக்க இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் ஏங்க அதிமுககாரெல்லாம் புறக்கணிச்சிருந்தா, அவருக்கு பேச்சை கேட்டு புறக்கணிச்சிருந்தா இவ்வளோ ஓட்டு வந்திருக்குமா? யாரும் புறக்கணிச்ச மாதிரியே தெரியலையே. ஜனங்க அப்படியே போட்டாங்கல்ல. அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு விழுந்திருக்கும்? யாருக்கு விழுந்து யாருங்கிறது அந்த கேள்வியே வேற. புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 கட்சி, பெரிய மாபெரும் கட்சிகள், விஜயகாந்த் போட்ட மனைவி சொன்னாங்க. என்னாச்சு? உழுவுற ஓட்டு விழுந்துருச்சு இல்லை? வாக்காளர்கள் 80% வாக்களிச்சிட்டாங்கல்ல. யாருக்கு விழுந்துருக்கிறது அப்போ அடுத்த கேள்வி. 80% வாக்களிச்சிட்டாங்கல்ல. இவங்க குரலுக்கு அங்கே ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு இல்லை? அதில் தெரியல அந்த கட்சி ஒன்றுமே இல்லைங்கிறது. அவ்வளோதான். அது பழனிசாமி யாருங்க இவங்களை சேர்த்துக்கிறதுக்கு? அவங்க ஒரு இதை ஆரம்பித்து எப்படி அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பித்தார் அது மாதிரி புரட்சி அதிமுகன்னு வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு கொடி கிடியெல்லாம் வச்சுட்டு போங்க. உங்கள் கூட தொண்டர்கள் வந்து சேர்றதை பொறுத்து பழனிசாமியுடைய நிலைமை எதிர்காலம் என்னங்கன்னு தெரியும். அவ்வளோதான். ஆனால் 2026 நாங்கள் மெகா கூட்டணி அமைச்சிருவோம் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு சார். மெகா கூட்டணி அமைப்பாங்க, ஓட்டு யாருக்கிட்ட விடுவோம்? மக்கள் நல கூட்டணின்னு வச்சாருங்க விஜயகாந்த். திமுக அதிமுகவை தவிர மிச்சம் எல்லாரும் அதில் சேர்ந்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போன எலெக்ஷனில் அத்தனை கட்சி சேர்ந்து திருமாவளவன், வைகோ அத்தனை பேரும் போய் சேர்ந்தாங்க. ஆனால் அது திமுக வெற்றியை தடுத்துச்சு சார். திமுக வெற்றி தான். ஆனால் யார் வந்தா? இந்த சந்தோஷம் தான் நீங்க பட்டுக்கிட்டீங்க. திமுக வெற்றியை தடுத்துச்சு அப்படின்னு அப்பயுமே வந்தது அதிமுக வந்தது. விஜயகாந்த் வரலங்கிறது உங்க வாயில வரலையே. உங்க ஆதரவு யாருக்குன்னு தெரியுது? அப்போ உடனே திமுக வரல அப்படின்றீங்க. அவ்வளவு வேகம் பத்திரிக்கிட்டு வருங்க. அதிமுக அவங்க முதன்மை பிரச்சாரமா அதானே சார் வச்சு. அது வேற வழி இல்லைங்க. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? மக்கள் நல கூட்டணி வச்சாச்சு, அழிந்தது திராவிட இயக்கம். உங்க மாதிரி தான் வேகமா உடனடியாக வந்தது. அழிந்தது திராவிட இயக்கம். நீங்க என்னாச்சு? காணாம போனது விஜயகாந்த். அவரே தோத்தார். வாயில வரலையே, உடனே திமுக தோத்ததுங்கிறத வந்து. நீங்க அப்பயுமே அதை அதிமுகவோட பி டீம் தானே சொன்னீங்க. நாங்க யாரும் சொல்லல, நீங்களா வந்து கிரியேட் பண்ணது. திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாத்தான் அது வந்தது. அதிமுகவுடைய பி டீமா இருந்தாக்கா அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்துருப்பாங்க. அப்படி அந்த சமயத்தில் அது வரல. அன்னைக்கு நீங்களாம் ஏற்றி விட்டது என்னன்னா, வந்து விட்டார் விஜயகாந்த், அழிந்தது திராவிட இயக்கங்கள். அதுதான் நீங்க சொன்னது. என்னாச்சு? நம்பர் 1 இடத்துல அதிமுக, 2வது இடத்துல திமுக.
ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலைங்க மக்கள் நல கூட்டணி. உடனே சொல்லுவீங்க வாக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 5%, 5.25%, 3.25%, இது ஒரு கணக்கு ஒன்று சொல்லிடுவீங்க. இப்படி தாங்க பொழப்பு நடக்குது உங்களுக்கு. சார் இப்போ தேமுதிக நிர்வாகிகள் சிலர் பேசுகிறத இப்போ விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு பேசுகிறத பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் விஜயகாந்த் அவர்களை மீது தனிப்பட்ட தாக்குதல்களை திமுக ஐடி விங் பண்ணாங்க. அவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருக்குது, அப்படி இப்படிங்கிற மாதிரியான நிறைய பர்சனல் அட்டாக்ஸ் வந்து பண்ணது டிஎம்கே ஐடி விங் தான். ஏன் அதை ஏன் ஏடிஎம்கேக்கு சொல்லலை? அதை குறிப்பாக ஏன் திமுகவுக்கு சொன்னாங்க? இப்போ தெரியுதா அவங்க ஏடிஎம்கே பிடிஎம்னு? உங்கள் பாயிண்ட்டுக்கு இல்லை அவங்க பண்ணலைங்க. அதிமுக பற்றி பேசலையே அவங்க. இல்லை அவங்க சொன்னது ஜெயலலிதா. குடிச்சுவிட்டு அசம்பிளிக்கு வரான்னு சொன்னது ஜெயலலிதா. உங்களோட கூட்டணி வைத்துக் கொள்வதில் நான் வெட்கப்படுகிறேன்னு சொன்னது ஜெயலலிதா. அவங்கள பற்றி அவங்க பேசலையே. எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க பார்த்தீங்களா? ஆக அதிமுக பக்கம் போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. இதில் என்ன புரியுதுன்னா, இத்தனை பேருடைய எதிர்ப்பையும் தாங்கிக்கிற அளவுக்கு திமுக வளர்ந்து இருக்குதுங்கிறத இதெல்லாம் காட்டுது. திமுகவுடைய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்குது. அத்தனை ஊடகமும் சேர்ந்து அவரை அடிக்க பார்க்குறீங்க, நடக்கலை. அவங்க தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜூலை 21 இயக்குனர் பாரஞ்சித் வந்து சென்னை எழும்பூர் ராஜரத்னம் அந்த அரங்கத்தில் ஒரு பேரணிக்கு அறிவிச்சிருக்கிறாரு. தலித் தலைவர்கள் எல்லாருமே பங்கெடுக்கணும், ஆம்ஸ்டாங் கொலையில் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. அது அவங்க இனத்தை சேர்ந்தவர் கொல்லப்பட்டிருக்காருங்க. அதில் எந்த சைடு எடுத்தாலும் தப்பாக வரும். அது விஜயகாந்த் படத்தினுடைய வசனம் தான். யூ தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ் அப்படின்னுவான். உணர்ச்சி வசப்படுறவங்க. திமுக எங்கேயுமே ஒரு போஸ்டர் கூட அடிக்கல. ஏன் அவர் ஸ்டாலின் போய் பார்த்தாரு? அது அட்லீஸ்ட் ஸ்டாலின்ல அதுக்கு டூப்பா யாரா போனாங்களா சார்? அது 5 நாள் கழிச்சு, 5ஆவது நாள் அன்னைக்கே போயிருக்கணும். கரெக்ட். அன்னைக்கே குத்துறதுக்கு முன்னாடியே போய் கேட்டிருக்கணும். உடனடியே வந்து சீஃப் மினிஸ்டர் அங்கே போய் நிற்கணுமா? என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை, சென்னை அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கொல்லப்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு தெரியுமா அப்படி ஒருத்தர் இருந்தது? நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. இது பொதுமக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக பாதிக்கும், எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஏற்றாமல் என்ன பண்ண முடியும்? இன்னும் போக இன்னும் அதிகம் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம வந்து காரெல்லாம் கூட வந்து மின்சாரத்தில் ஓடுற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.